நவீன வர்ணாசிரம கொலைக்கருவி, நீட்டை நீக்கு, கல்வி உரிமையை மாநில பட்டியலுக்கு மாற்று, பாசிச குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெறு என்ற முழக்கத்தை முன்வைத்து புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் தோழர் தமிழ்வாணன் அவர்களே, வரவேற்புரையாற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற தோழர் தியாகினி அவர்களே, இந்த கருத்தரங்கிற்கு எங்களது அழைப்பை ஏற்று இதை பற்றி விவரமான வகையிலே எடுத்து உரைக்கக்கூடிய வகையிலே கலந்து கொண்டிருக்கிற பல்லாவரம் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய தலைவர் தோழர் மணிமாறன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் தோழர் மாரிசங்கர் அவர்களே, பல்லாவரம் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் தோழர் ரியாசுதீன் அவர்களே, மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே, அது மட்டுமன்றி இந்த கருத்தரங்கத்தை நாங்கள் நடத்துவதற்கு இங்கே இடம் தந்திருக்கிற அம்பேத்கர் நூலகத்தினுடைய நிர்வாகிகளே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழாளன் சொன்னார், பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய சாட்சிய சங்கீதா, ஏதோ பாப்போம் மந்திரம் வேதம் ஓதும் போது சொல்றது, இங்கேருந்து வரணும், எங்கேருந்து வரணும், ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க இங்கேருந்து வரணும் பாடுற மாதிரி, இங்கேருந்து வரதான் சமஸ்கிருதம். தமிழ் என்று சொன்னால் தமிழ் அந்த உச்சரிப்பே இருக்குல்ல, நீங்கள் அது தமிழ் என்பது உலகத்திலே இனிமையான மொழி, அருமையான மொழின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் சமஸ்கிருதம் என்பது எங்கேருந்து வரணும், நீங்கள் அடிவயத்திலிருந்து வரணும். சன்ஹிதா சொல்லி பாருங்க, சங்கீதா சங்கீதா அப்படின்பது இங்கேருந்து வரணும். அப்போ சொல்வதே ஒரு சிக்கல். அப்போ இந்த பாசிச குற்றவியல் சட்டங்களை மாற்றக்கோரி இந்திய துணைக்கண்டம் முழுக்க மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். என்றைக்குமே போராட்ட களத்திலே முன்னோடியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற பார் கவுன்சிலுடைய வழக்கறிஞர் தோழர்கள் அவருடைய தலைவர் அமல்ராஜுடைய தலைமையிலே நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை அன்று டெல்லியிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை அங்கே தோழர்கள் நடத்தி இருக்கிறார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவளவன் கலந்து கொண்டு சில உரையாற்றி இருக்கிறார். இது ஒரு புறம். அதே நேரத்தில் இதில் திருத்தம் மேற்கொண்டு என்னென்ன மக்களுக்கு எதிரான விஷயங்கள் இருக்கிறதோ அதில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று நீதிபதி சத்யநாராயணனுடைய தலைமையில் ஒரு குழு ஒன்று தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கிறது. இது மட்டுமன்றி இந்த சட்டத்தை நிறுத்தி வைத்து சட்ட ஆணையத்திற்கு அனுப்பி அதனுடைய பரிந்துரையை கேட்ட பின்னால் தான் இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ஒரு கருத்து நாடு முழுக்க எழுந்திருக்கிறது. எந்த ஒரு சட்டமுமே மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்டு சட்ட ஆணையத்தினுடைய கருத்துக்களை கேட்டு அதன் பின்னால் தான் அந்த சட்டமே அமலுக்கு வரும். ஆனால் தோழர்களே, இந்த சட்டங்கள் எதுவுமே யாருடைய கருத்தையுமே கேட்காமல் இங்கே திணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் புரட்சிகர இளைஞர் முன்னணி ஒரு முழக்கத்தை வைத்திருக்கிறது. என்னென்று சொன்னால், இந்த பாசிச குற்றவியல் சட்டங்கள் என்பது அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து கட்டுகிற கள்ளத்தனம், மொழிவழி தேசங்களின் உரிமைகளை பறிக்கிற மோசடி, மக்களுக்கு எதிராக நீதி, நிர்வாக, போலீஸ் துறைகளை பாசிசமயமாக்கும் நய வஞ்சகம் என்று நாங்கள் அந்த முழக்கத்தை வைத்தோம். இன்றைக்கு அனைத்து மாநிலங்களும் இதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, டெல்லியில் நடந்த போராட்டத்திலே தோழர் திருமாவளவன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இவன் சொல்வது என்ன, காலனி ஆட்சியினுடைய சட்டத்தை, வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சட்டத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் அதை இந்தியமயப்படுத்துகிறோம், நாங்கள் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி இந்தியமயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று கூறி அதை காலனிய காலத்தில் இருக்கிற சட்டம், காலனிய சட்டம் தூக்கி எறிய வேண்டும் என்று அவன் பேசுகிறான். ஆனால் உண்மையிலேயே காலனிய காலத்தில் இருந்த வெள்ளைக்காரன் தான். நாமும் கூட நிறைய சில தவறான பொருள்கள் எல்லாம் வைத்திருந்தோம். வெள்ளைக்காரன் தான் என்ன பண்ணா, உடன்கட்டை ஏற்றுதலை தடுத்து நிறுத்தியவன் வெள்ளைக்காரன், குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தியவன் வெள்ளைக்காரன். இன்னும் சொல்ல போனால் மெக்காலே என்பவரெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஒரு குமாஸ்தா கல்வி முறை என்று உருவாக்கி
அவனுக்கு தேவையான குமாஸ்தாக்களை உருவாக்குவதற்கான ஒரு கல்வி முறையை உருவாக்கி நம்ம எல்லாம் கெடுத்து வைத்தவன் மெக்காலே என்று நாம் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் உண்மையிலேயே இப்போது என்ன வருகிறது, மெக்காலே பற்றியெல்லாம் நம்முடைய மீளாய்வை செய்ய வேண்டும். மெக்காலே என்ன கொண்டு வந்தான், மெக்காலே தான் பொதுப்பள்ளி முறையெல்லாம் கொண்டு வந்தான் என்பதெல்லாம் வரல. இப்படி இந்த கும்பல் நமக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை சட்ட திட்டங்களை மேற்கொண்டு இருக்கும் போது வெள்ளையர் ஆட்சி சில ஜனநாயக உரிமைகளை கொடுத்திருக்கிறது. 60 புறம் இருக்கட்டும். இன்னொன்றையும் சொல்கிறார், காலனி ஆட்சிய சட்டம் தகர்ப்போம் என்பதல்ல இவனுடைய நோக்கம், சனாதனமாக்குவதே அவனுடைய நோக்கம். யாருடைய நோக்கம்? இந்த RSS பாஜக இந்து ராஷ்டிர கும்பலினுடைய நோக்கம் தான். இவர்கள் இந்த சட்டத்தினுடைய பெயரை மொழியை மட்டும் மாற்றவில்லை, மொழியை மாற்றுவதன் மூலமாக மாநில உரிமைகளை பறிக்கிறார்கள். ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமை அது. தமிழ்வாணன் பேசும்போது சொன்னார், IPC இந்தியன் பீனல் கோட், இந்தியன் பீனல் கோட் ஒரு புறம் சொல்றோம், ஆனால் சாதாரணமாக EPCOன்னு சொல்லிடுவோம். அதை தமிழாக்குறேன், EPCO 320 EPCO. நான் EPCO அது ஆங்கிலத்தினுடைய மொழிபெயர்ப்பாக இருந்தால் இந்திய குற்றவியல் சட்டம் என்று தமிழில் அரசியலமைப்பு சட்டத்தை ஒழித்து கட்டும் கள்ளத்தனம் என்று சொல்வதனால் ஒரு சட்டம் என்பது நிறைவேற்றப்படுமானால், ஒரு சட்டம் எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்கத்தக்க இருக்கதாக ஒரு சட்டம் என்று வர வேண்டும் சொன்னால் அது ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும், ஆங்கிலத்திலே பெயர்கள் இருக்க வேண்டும், ஆங்கிலத்திலே தான் செய்ய வேண்டும். ஆனால் சமஸ்கிருதத்தை திணித்து ஒவ்வொரு தேசிய இனத்துடைய மொழி வழி தேசியங்களுடைய உரிமையை பறிக்கிற மோசடி அதில் இருக்கிறது. இன்னொரு புறம் தமிழ்வாணன் சொன்னார், தோழர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார்கள், நாமெல்லாம் நிறைய முறை கைதாயிருக்கிறோம், அது கைது என்பது ஒரு பிரச்சனை இல்லை, என்னதான் கைது பண்ணாலும் கைது என்று போனால் விசாரணை கைதியாக நாம் இருக்கிற காலத்திலே அது நீதிமன்ற காவல், அதுக்கு பேர். அப்ப என்ன பண்ணுறோம், 14 நாட்களுக்கு ஒரு முறை நீதிமன்றத்தின் முன்னால் நீதிபதியின் முன்னால் ஆஜர்படுத்தி உன்னுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, உன்னை அடித்தார்களா கேட்கிற கேள்வி, முதல்ல உன்னை அடித்தார்களா, இன்னைக்கு இருக்கிற ஜட்ஜு அடித்தாரெல்லாம் கேட்கறது இல்லை, நிமிந்தே பார்க்கறது இல்லை, நம்மளை நிமிந்தே பார்க்கறது இல்லை, எவ்வளோ இதில் போய் இது பண்ணுறோம், நிமிந்தே பார்க்கறது இல்லை, ஐயா இது வேணையா, நிமிந்தே பார்க்கறது இல்லை, இப்படி கையெழுத்து போட்டு ஆளே. சட்டம் என்ன சொல்லுது, நீதிபதி அவர் நேர் நிற்பவரை பார்த்து எப்படி இருக்கிறார் என்பதெல்லாம் தெரிந்து அவர் அனுப்பணும், பார்க்கறதே இல்லை, இப்படி கையெழுத்து போட்டு அது நடைமுறையில் இருக்கிறது. ஆனாலும் இதை என்ன பண்றா, 14 நாட்கள் என்பதை 40 நாளா நீதிமன்றத்தில் நேர் நிறுத்துறது 40 நாளாக. அப்போ இப்படி இதனுடைய நோக்கம் என்ன, போராடுகிறவர்களை மக்களுக்காக இருப்பவர்களை ஒழித்து கட்டுகிற நோக்கம். அன்பார்ந்த தோழர்களே, தான் இந்திய துணைக்கண்டத்தில் தான் இந்தியாவில் தான் இந்த குற்றவியல் சட்டம்லாம் மாற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் அது இல்லை. உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் இந்த 2000க்கு பின்னால் 2010 2020களுக்கு பின்னால் எல்லா நாடுகளிலும் அதனுடைய குற்றவியல் சட்ட நடைமுறைகள் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே வரும். அதனுடைய காரணம் என்ன, உலகமயமாக்கலின் காரணமாக. ஒரு புறத்திலே உலகமயமாக்கல், இன்னொரு புறத்திலே வலது பிற்போக்குத்தனம். அதான் சொல்லலை, அதாவது கார்ப்பரேட்டும் காவியும் எப்படி இங்கே இணைந்திருக்கிறதோ அதே மாதிரி எல்லா நாடுகளிலும் கார்ப்பரேட்டுகளும் அந்தந்த நாடுகளில் இருக்கிற பிற்போக்கு மதவாத கும்பல் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த குற்றவியல் சட்டங்கள் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு தாய்லாந்தில் இந்த குற்றவியல் சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது. தாய்லாந்தில் அதை எதிர்த்து மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மாணவர்கள் தாய்லாந்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு பேசும்போது சொன்ன மாதிரி அங்கே எல்லாம் நீங்கள் ஆர்ப்பாட்டமோ ஏதோ ஒன்று நடத்தினால் 2 வாரம், அதுக்கு மொத்தமே 2 வார தண்டனை தான், சரி 2 வாரம் சிறை தண்டனை. ஆனால் இப்ப என்ன பண்றான்னு சொன்னா 6 மாதம் சிறை தண்டனை என்று. அது மட்டுமல்ல தோழர்களே, தாய்லாந்து என்று நாம் சொல்லும்போது தாய்லாந்தை பத்தி என்ன சொல்லுவோம், தாய்லாந்து என்பது ஒரு புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட நாடு என்று சொல்றோம். அப்ப தாய்லாந்தை பற்றி சொல்லும்போது பஞ்சசீலாவுக்கு எதிராக எப்படி வருது பாருங்க, பஞ்சசீலாவுக்கு எதிராக யாராவது பேசினாலோ பஞ்சசீலாவுக்கு எதிராக இருந்தால் அதற்கு எதிரான அடக்குமுறை, பஞ்சசீலாவுக்கு எதிராக இருந்தால் அடக்குமுறை என்ற பெயரிலே பெண்கள் மீதான ஒடுக்குமுறை, யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்கள் மீதான ஒடுக்குமுறை, குழந்தை பற்றி பெறுவதில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் என்று பஞ்சசீலா என்ற பெயரில் அதற்கான ஒடுக்குமுறை. இப்படி ஒரு புறத்திலே இதைத்தான் இந்த பஞ்சசீலம் என்பதைத்தான் பேசும்போது சொன்னார். இந்த மொத்த இந்திய துணைக்கண்டத்தில் நாம் இன்னைக்கு சட்டம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோங்க.
திருமாவளவன் சொன்னது போல ஒரு இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்காக அவன் கொண்டு வந்திருக்கிறான் என்று நாம் சொல்லும் போது, அந்த இந்து ராஷ்டிரத்தை உருவாக்குவதற்கான நோக்கத்திலே இந்த கும்பல் 2000 ஆண்டுகளாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த போரே என்ன சொல்கிறார் ஆனால் அம்பேத்கர், பார்ப்பனியத்துக்கும் புத்தத்துக்கும் பார்ப்பனியத்துக்கும் இடையிலான போராட்ட வரலாறு தான் இந்திய துணைக்கண்ட வரலாறு என்று அம்பேத்கர் பதிவு செய்கிறார். அப்ப புத்தத்துக்கும் பார்ப்பனியத்துக்கும் எதிரான போராட்ட வரலாறு தான் இந்திய துணைக்கண்டத்தினுடைய வரலாறு என்று அவர் பதிவு செய்கிற போது, இவன் சொல்கிற, இவன் பேசுகிற, இவன் சொல்கிற பஞ்சசீலாவுக்கு எதிராக பேசினால் அடக்குமுறை என்ற பெயரில் தாய்லாந்திலே புதிய குற்றவியல் சட்டங்கள் என்ற பெயரில் குற்றவியல் சட்டம் திருத்தப்படுகிறது. இன்னொரு புறத்திலே இந்த சட்டங்கள் என்பதே மக்களின் நலனுக்காக, மக்களுக்காக போராடுகிறவர்கள் மீது அடக்குமுறை செலுத்த, ஒடுக்குமுறை செலுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான். என்ன நீங்க பேர்ல சொல்லலாம், இன்னைக்கு இருக்கிற கிரிமினல் ப்ரொசீஜர் லா, இது எல்லாமே என்ன, இது எல்லாருக்கும் சமமாக எல்லார் மீதும் ஏகப்படும் என்று ஒரு பொதுவானது இருக்குது. அப்ப இது எல்லாருக்கும் பொதுவானது. இப்ப சீராளம் கொலை செஞ்சாலும் ஒரு தண்டனை தான், அகிலந்தோழர் கொலை செஞ்சாலும் ஒரு தண்டனை தான், இன்னொருத்தர் கொலை இப்படி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது நடைமுறையில் இருக்கிறதா என்று சொன்னால் அப்படி இல்லை. ஆனால் எதற்காக புத்தர் தோன்றினார், எதற்காக புத்தர் உருவானார், எதற்காக புத்தர் போராடினார்? அன்பார்ந்த தோழர்களே, இந்த புத்தருடைய தம்மம் பற்றி பேசுகிறோம். புத்தருடைய தம்மத்துக்கும் பார்ப்பனியத்தினுடைய இந்த தர்மத்துக்கும் இடையிலான போராட்டம். அவர் சொல்வது தர்மமும் தம்மமும் ஒன்றா, தர்மமும் தம்மமும் ஒன்றா என்று சொல்லும் போது அப்படி இல்லை. புத்தரே முதல் போராளி. அடக்குமுறைக்கு எதிராக, ஆரியத்துக்கு எதிராக போர் தொடுத்தது, வர்ண தர்மத்துக்கு எதிராக போர் தொடுத்தது. புத்தர் சொல்கிறார், நான் இந்த உலகத்தின் மீது எந்த விதமான சச்சரவும் கொள்ள விரும்பவில்லை, நான் இந்த உலகத்தின் மீது போர் தொடுக்க விரும்புவனும் அல்ல, ஆனால் இந்த உலகம் என் மீது போர் தொடுக்கிறது. இந்த உலகம் என் மீது போர் தொடுப்பதால் நான் இந்த உலகுக்கு எதிராக நான் போர் தொடுக்க வேண்டியவனாகிறேன். அதனால் என்னை போராளி என்கிறார்கள். மக்களுடைய நலனுக்காக, மக்களுக்காக எங்கெல்லாம் மக்கள் அடக்கப்படுகிறார்களோ, நசுக்கப்படுகிறார்களோ, அந்த மக்களுக்காக நீங்கள் போராடுங்கள். அதையும் சேர்த்துறார், வாய் மூடி மௌனித்திராதீர்கள், வாய் மூடி மௌனித்திராமல் போராடுங்கள். அப்படிப்பட்டவர்கள் போராளிகள் என்று அறியப்படுகிறீர்கள் என்று எதற்கு எதிராக? புத்தருடைய அந்த தம்மத்தை நிறுவுவதற்காக. புத்தருடைய தம்மம் என்று சொல்லும் போது என்ன சொல்கிறான்? அன்பு, கருணை, பிறர் நலத்தில் மகிழ்ச்சி, சமத்துவத்தில் ஏற்றத்தாழ்வின்மை. இதுதான் தம்மம். ஏறக்குறைய நாம் அனைவரும் எதற்காக நிற்கிறோம்? அன்புக்காக, கருணைக்காக, பிறர் நலத்தில் மகிழ்ச்சி, பிறர் நலனுக்காக வாழ்கிறோம். நாம் யாருக்காக இருக்கிறோம்? பிறருக்காக வாழ்வதே வாழ்க்கை. இந்த குற்றவியல் சட்டமும் மக்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கிறது. பிறர் நலனுக்காக வாழ்வதே அதான் சொல்றார். மெத்தா, கருணா, முகிதா, உபத்தா. மெத்தானா அன்பு, கருணானா கருணை, பிறர் நலத்தில் மகிழ்ச்சி என்றால் முகிதா, உபத்தா என்றால் சமத்துவத்தில் ஏற்றத்தாழ்வின்மை. சமத்துவம், ஏற்றத்தாழ்வின்மை. தாய்லாந்து ஒரு புத்த நாடு. தாய்லாந்திலே என்ன வார்த்தை பேசக்கூடாது என்று சொன்னால் கம்யூனிசம், கம்யூனிஸ்டுகள், பொது உடைமை என்ற வார்த்தையை பேசினாலே 10 ஆண்டு சிறை இந்த சட்டத்தில் வந்திருக்கு. அங்க இருக்கிற ஒரு ஆய்வு மாணவர் கேட்கிறார், நாங்கள் அரசியல் படிக்கிறோம், கல்லூரியில பல்கலைக்கழகத்திலே அரசியலை படிப்போம். அரசியலை படிக்கும் போது பல தத்துவங்களை, பல இசங்களை, பல பாடங்களை எல்லாம் நாங்கள் படிப்போம். மேலே கம்யூனிசம் எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். நாங்கள் கம்யூனிசத்தை ஒரு பாடமாக படித்தால் எங்களுக்கு 10 ஆண்டு சிறையா என்று அவர்கள் போராடுகிறார். அவருடைய நோக்கம் என்ன? உலகம் முழுக்க ஒரு புறத்திலே உலகமயம், இன்னொரு புறத்திலே அங்கே இருக்கிற வலது ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிற வலது பிற்போக்கு கும்பலினுடைய ஆதிக்கம். இதை நிறைவேற்றுவதற்காகவே இந்த குற்றவியல் சட்டங்கள் ஒரு புறத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இங்க இருக்கிற சட்டங்களை பாருங்களேன். இந்த சட்டம் எப்படி? இது ஒரு சட்டம். இது திரும்ப இன்னைக்கு நாம் சொல்றோம், என்ன சொல்றோம்? அவன் ஒரு இந்து ராஷ்டிரத்தை, இந்து தேசத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறான். ஆமா, மனு தர்மம் என்று சொல்கிறோம். மனு தர்மம் என்று ஒரு புறத்திலே இருக்கும்போது அது மனு தர்மமா? இன்னொரு புறம் அதற்கு என்ன பேசுறோம்? மனு நீதி. மனு நீதி என்று சொல்லும் போது மனு சட்டம், அந்த சட்டம் அது ஒரு சட்டம். எப்படி இங்க எப்படி இந்த ஐபிசி, இந்தியன் பீனல் கோடு, குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்கிறதோ அதே போன்று மனு சட்டம் அது ஒரு சட்டம். அந்த மனு சட்டம் என்பது என்னவா இருக்கிறது?
அது யாருக்கான சட்டம்? இருபிறவியாளர்களுக்கு ஒரு சட்டம், இருபிறப்பாளர்களுக்கு ஒரு சட்டம், அதாவது பார்ப்பன வைசிய சத்திரியருக்கு ஒரு சட்டம், சூத்திரர்களுக்கு நமக்கு பஞ்சமருக்கு ஒரு சட்டம். பார்ப்பனன் கொலை பண்ணினால் ஒரு தண்டனை, அதே போன்று ஒடுக்கப்பட்ட மக்கள் கொலை பண்ணினால் ஒரு தண்டனை. இதான் மனு சட்டம். இப்படி இருக்கிற மனு சட்டம் பார்ப்பனருக்கு எல்லா விதமான அந்த துவிஜ என்று சொல்லக்கூடிய இருபிறப்பாளர்களுக்கு ஒரு தண்டனை, நமக்கு ஒரு தண்டனை என்று ஒரு புறத்தில் இருக்கும்போது, ஆனால் அந்த மனுவே என்ன சொல்கிறார்? இந்த ஒழுங்கு இருக்கிறது இல்லையா, இந்த சட்டம், இந்த ஒழுங்கு, இந்த தர்மம், இதை பார்ப்பனனே எதிர்த்தாலும், ஒரு பிறப்பால் பார்ப்பனன், ஒரு பார்ப்பனனே இந்த மனு சட்டத்தை எதிர்க்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்க்கிறான் என்று சொன்னால் அவன் பார்ப்பனனே ஆனாலும் அவனை கொலை செய்ய வேண்டும். அப்ப என்ன, இந்த தர்மத்தை, இதை எதிர்ப்பவன் யாராக இருந்தாலும் அந்த மனுவும் ஒரு என்ன இருக்குது, மனுவும் ஒரு தண்டனை சட்டம் தான். அந்த சட்டம், அந்த சட்டத்தை பாதுகாப்பதற்கு, அந்த அது எந்த ஒழுங்கை பாதுகாப்பதற்கு, இங்க இருக்கிற சட்டங்கள் எந்த ஒழுங்கை பாதுகாக்க, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறேன்னு இந்த சட்டத்தை கொண்டு வரான். ஆனா மனு எந்த ஒழுங்கை பாதுகாப்பதற்காக இருக்குது? வர்ண ஒழுங்கை பாதுகாப்பதற்காக மனு இருக்கிறது. அப்ப இப்ப வந்திருக்கிற குற்றவியல் சட்டமும் என்ன இருக்குது? இவனுடைய நோக்கம் என்ன? அதனுடைய பேரில் சமஸ்கிருதத்தை திணித்து ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையின பட்டியலின மக்களுக்கு, பெரும்பான்மையான மக்களுடைய நலனுக்காக போராடுகிறவர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறையை கொண்டு வருவதற்கான ஒரு வகையில் இந்த சட்டமும் ஒரு மனு சட்டம் தான் கொண்டு வருவது. ஒரு இந்து ராஷ்டிரத்தை படைப்பதற்கான ஒரு சட்டம். ஒன்றுமில்லை தோழர்களே, இப்போது காசியிலே மிகப்பெரிய விழா நடந்து கொண்டிருக்கிறது. தோழர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். காசியில அந்த கங்கா யாத்ரா, கங்கை எல்லா ஊர்களிலிருந்தும் அந்த காசிக்கு போய் அந்த காசி தண்ணியை, அந்த கங்கை தண்ணியை சொம்புல எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு கும்பிடுற ஒரு நிகழ்வு ஆண்டாண்டு நடக்கும். அந்த விழா நடந்துட்டு இருக்கு காசியில். அந்த காசி மாநகராட்சி ஒரு ஆணை போடுது. காசியில் இருக்கிற கடைகள், வணிக நிறுவனங்கள், அதனுடைய உரிமையாளர்கள் அவர்களுடைய பெயர்களை, அவர்களுடைய புகைப்படத்தை வெளியில அச்சடித்து மாட்ட வேண்டும். என்னுடைய பொருள் என்ன? வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் எல்லா மதத்தையும் சார்ந்தவர்கள் இருப்பார்கள். அப்போ நீங்க பேரோடு சேர்த்து உங்களுடைய புகைப்படத்தோடு பேரோடு நீங்கள் அந்த கடையில மாட்ட வேண்டும் ஒரு சட்டம் வரும்போது, சொன்னால இந்து கடையில பொருளை வாங்கு என்று ஒரு சட்டம் காசியினுடைய மாநகராட்சி அந்த உள்ளாட்சித்துறை கொண்டு வருகிறது. அதை எதிர்த்து வணிகர்கள் போராடி நீதிமன்றம் செல்கிறார்கள். நீதிமன்றம் அதுக்கு தடை விதிக்கிறது. அதே நேரத்தில் இங்க இருக்கிற நீதிமன்றங்கள் கூட எந்த அளவுக்கு பார்ப்பனமயப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது இன்னொரு புறம், அது ஒரு புறம். அப்போ முழுக்க முழுக்க பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அந்த வர்ண ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு, அந்த மனுவை நிலைநாட்டுவதற்கு, வர்ணாசிரமத்தை நிலைநாட்டுவதற்கு, அவனுடைய இந்து ராஷ்டிரத்தை படைப்பதற்காக கொண்டு வந்திருப்பதுதான் இந்த புதிய குற்றவியல் சட்டம். அதனால்தான் தமிழ்நாடு என்ன சொல்லுது, இதை நீக்குன்னு சொல்லி போறார். அதே போல்தான் தோழர்களே, நீட்டிற்கு நாம் என்ன முழக்கம் வைத்திருக்கிறோம்? நவீன வர்ணாசிரம கொலைக்கருவி நீட்டை நீக்கு. அது ஏன் நவீன வர்ணாசிரம கொலைக்கருவி நீட்டை நீக்குன்னு வைக்கணும்? அடுத்து கல்வியை மாநில பட்டியலுக்கு உடனே மாற்று. இன்றைக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. நீட்டை பற்றி என்னெல்லாம் நடந்திருக்கிறது என்று தெரியும். நீட்டில் முறைகேடு இந்த கடந்த 2023ஆம் ஆண்டு, இப்போ இந்த ஆண்டு நடந்த அந்த நீட் தேர்வில் மிகப்பெரிய அளவில் முறைகேடு, ஊழல் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு. ஒரே மையத்தில் எழுதின 6 பேர் 720 மார்க் வாங்கியிருக்கிறான். 220 மார்க். அதனுடைய மதிப்பெண்ண, உச்சபட்ச மதிப்பெண்ண 720 மதிப்பெண் தான். ஒரே மையத்தில் இருந்து தேர்வு எழுதிய 6 பேர் 720க்கு 720 மதிப்பெண் வாங்கியிருக்கிறான். இவருடைய வரிசை எண் இருக்குல்ல, இவருடைய எண்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வரிசை. அப்புறம் 67 பேர் 720 மார்க். அடுத்து பாத்தீங்கன்னா கருணை மதிப்பெண்கள் என்ற பேர்ல, கருணை மதிப்பெண் கொடுக்கிறோம் என்ற பேர்ல
கருணை மதிப்பெண் என்றால் என்ன? நாங்கள் தாமதமாக வந்துட்டோம், தாமதமாக தேர்வு தொடங்கிட்டாங்க, அவர் வந்து அந்த சூப்பர்வைசர் வந்து பேப்பர் கொடுக்கறதுக்கு லேட் ஆகி போச்சு, இப்படி சில காரணங்களால கருணை மதிப்பெண் என்ற பேர்ல கருணை மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. கருணை மதிப்பெண் கொடுக்கறதுக்கு நீ யாரா அப்படின்னு கேட்டா அது ஒண்ணு காட்டுறான். எங்க காட்டுறான் தெரியுமா? எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சட்டம் சார்ந்த ஒரு தேர்வு நடைபெற்றது, அந்த தேர்விலே கருணை மதிப்பெண் கொடுத்தார்கள், எனவே நாங்கள் கொடுத்தோம். அப்புறம் என்ன? வினாத்தாள் கசிந்தது, பேப்பர் லீக் ஆகுது. பேப்பர் லீக் ஆகி என்ன இருக்குது? பேப்பர் கசிந்து அந்த பேப்பரை வந்து லீக் பண்ணி திருடி அதை மதிப்பெண் போட்டு அதை எழுதி கொடுத்து அதன்படி எழுதி கிட்டத்தட்ட நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கிறோம். அது சம்பந்தமா 21 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ எல்லா மக்களும் நீட் தேர்வு எழுதுற மாணவர்கள் பூரா நீதிமன்றத்துக்கு போறாங்க, உச்ச நீதிமன்றத்தில் இந்த தேர்வை ரத்து பண்ணணும், மறு தேர்வு வைக்கணும், நீட்டில் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குது, இந்த நீட் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது? புனிதம், நீட் தேர்வுடைய புனிதம் குலைந்திருக்கிறதா, புனிதம் கெட்டு போயிருக்கிறதா என்று நாங்கள் பார்ப்போம். என்னடா பார்க்க போறோம்? புனிதம். புனிதம்னா என்ன? ஒரு புனிதம் என்ற கோட்பாடு என்ன கோட்பாடு? முதலில் புனித கோட்பாடு என்ன கோட்பாடு? புனிதம்னா என்ன? புனிதம் கெடாமல் இருக்கிறதா என்று நாங்கள் பார்ப்போம். புனிதம்னா என்ன? ஒரு ஆண் புனிதமாக இருப்பது என்றால் என்ன? ஒரு பெண் புனிதமாக இருக்கணும்னா என்ன? ஒரு வீடு புனிதமாக இருக்கணும்னா என்ன? ஒரு சமூகம் புனிதம் என்றால் என்ன? புனித கோட்பாடு எதிர்க்கப்பட வேண்டியதுன்னு நாங்கள் சொல்றோம். என்ன புனிதம்? சுப்ரீம் கோர்ட் சொல்றோம் அதனுடைய புனிதம் காக்கப்பட வேண்டும். என்ன புனிதம் காக்க போறீங்க? அது புனிதம் நீட் தேர்வுடைய புனிதம் மறுக்கப்பட்டிருந்தால், அது குலைக்கப்பட்டிருந்தால் நாங்கள் மறுதேர்வு நடத்த உத்தரவிடுவோம். எங்களை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது, எங்களை மாதிரி ஆள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் எப்பவுமே என்ன பண்றோம்னா ஒரு வழக்கு விசாரணையில பயங்கரமா பேசுறது, நம்மளே அப்படியே அசந்துக்கிறோம். பாபர் மசூதி இடிப்பு வழக்குல தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பு வந்துகிட்டே இருக்குது, யூடியூப்ல பார்த்துட்டே இருக்கிறோம், நாங்கள் உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறோம். இதை பற்றி செந்தில்வேல் ஒரு இடத்துல அந்த யூடியூப் சேனல்ல பேசுறாங்க. அவருக்கு வந்த மனநிலை தான் எல்லாருக்குமே பார்த்துட்டே இருக்கிறோம். அப்படியே பிரேக்கிங் நியூஸ் வருது. மசூதி இடித்தது தவறு, மசூதி இடித்தது ஒரு கொடுங்குற்றம், கொடுஞ்செயல், இது கண்டிக்கவே முடியாத குற்றம். இந்த அப்படி பார்த்தா என்ன வந்து ராமர் கோயில் கட்டுறதுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க போல, அந்த மசூதி கட்டுறதுக்கு தான் இடம் கொடுத்துருவாங்க. அப்படி பயங்கரமா அதனுடைய அப்சர்வேஷன், அவருடைய தீர்ப்பு, அதை படிக்கிறதெல்லாம் பார்த்தா செம்மையாகுது. இத்தனை ஆண்டு மக்களுடைய அந்த நலவாரியத்தினுடைய போராட்டம், மக்களுடைய போராட்டம், ஒரு மக்களுடைய வழிபாட்டு தளத்தை இடித்து நொறுக்குன்னு அந்த பார்ப்பன கும்பலுக்கு எதிராக பரவாயில்லப்பா நீதிமன்றம் இருக்குதுப்பான்னு பார்த்தா தீர்ப்பு என்ன வந்துச்சுன்னா, இது முற்றிலும் தவறு, இடிச்சிருக்கவே கூடாது. ஆனா யாருக்குடா உரிமை இருக்குதுன்னா ராம் லல்லாவுக்கு உரிமை இருக்குது. யாரா ராம் லல்லா அப்படின்னா குழந்தை, கை குழந்தை. லல்லானா குழந்தை, லல்லானா சின்ன கை குழந்தை, அதுக்கு பேச முடியாது. அந்த பேச முடியாத, வாய் திறக்க முடியாத அந்த குழந்தைக்காக ஒருத்தர் ஆஜராகிறான். அந்த ராம் லல்லாவுக்கு என்ன வேணும்? இடம் வேணும், கோயில் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? தீர்ப்பு வந்துச்சுங்க. தீர்ப்பு அப்சர்வேஷன் அது இது வந்துட்டு இருக்கிறது எல்லாம் பார்த்தா என்னமோ நமக்கு எதிராக, அவனுக்கு எதிராக தீர்ப்பு வந்துட போகுது அப்படின்னு. ஆனால் அப்சர்வேஷன்ல எல்லாமே ஒரு புனிதம் கெட்டுவிடக்கூடாது, புனிதம் காக்கப்பட வேண்டும், புனிதத்தின் மீது எதுனா ஒன்று நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா அவனை காலி பண்ணிடும். சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கிட்டே வந்துச்சு. மறுதேர்வு நடத்த நாங்கள் உத்தரவிட்டுருவோம். ரொம்ப ஏதாவது நடந்துச்சுன்னா மறுதேர்வுக்கு உத்தரவிட்டுருவோம் இப்படிலாம் சொல்லிட்டு என்னென்னலாமோ பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணி யாரை பிடிச்சிங்க, என்ன பண்ணீங்க, என்னெல்லாம கேட்டுட்டு அந்த என்டிஏன்னு ஒன்று இருங்க, என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியா அப்படின்னு சொல்லி ஒன்று தொடங்கி அதன் மீது அவனுடைய என்ன கருத்து சொல்றான். அது பார்த்தா அது என்னன்னா ஒன்றும் இல்லை, நம்ம தொழிற்சங்கம் ஆட்டோ நலச்சங்கம், ஆட்டோ ஓட்டுநர் நலச்சங்கம் போல 7 பேர் சேர்ந்து, தலைவர், பொருளாளர், செயலாளர் 7 பேர் இருந்தால் ஒரு சங்கம் தொடங்கலாம்.
ஒன்றும் இல்லை, நேராக போய் சைதாப்பேட்டையில் போய் அங்கே போய் ஒரு மனு எழுதி கொடுத்துட்டா அதான் ஒரு சங்கம். இந்த என்டிஏ இந்த தேர்வு நடத்துகிற அந்த என்டிஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு சங்கம். இதை எவனும் கேள்வியும் கேட்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் முடித்த பிறகு சுப்ரீம் கோர்ட் என்ன தீர்ப்பு சொல்றான்னு பார்த்தா மறுதேர்வு நடத்த முடியாது. ராஜஸ்தான், குஜராத், பீகார் இங்கேதான் நியூஸ் பேப்பர் கசிஞ்சு இருக்குது. கூடுதல் மதிப்பெண் கொடுத்தது உண்மைதான். எப்படி கூடுதல் கருணை மதிப்பெண் கொடுத்தது உண்மைதான், அதை ரத்து பண்ணிட்டோம். அப்புறம் கசிந்தது உண்மைதான், அவங்கள கைது பண்ணிட்டோம். அதுக்கு யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள கைது பண்ணி உள்ள போட்டாச்சு. அதெல்லாம் நாங்கள் சரி பண்ணிட்டோம். அதனால புனிதம் கெட்டு போகவில்லை. அதனால் நீட் தேர்வு மறுதேர்வு நடத்த வேண்டியதில்லை. அதனால மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க. அப்போ எத்தனையோ லட்சம் மாணவர்கள் அந்த தேர்வு எழுதி ஒரு இயற்பியலிலே ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு தவறான பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு அதுக்கு மார்க் இல்லைன்னு அதை ஐஐடி கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அதனுடைய 4வது விட தான் சரின்னு அவன் தீர்ப்பு கொடுத்து அதுக்கு ஒரு மார்க். இதை இந்த நடந்ததுனால நம்ம சொல்றோம்ல, 1 மார்க் இல்லை, அரை மார்க் இல்லை, ஒரு இது ஒன்று குறைஞ்சி ஒன்று கூடி ஒன்று போனா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இந்த நீட்டில் இருக்கிற இந்த முறைகேடு இருக்குதுல்ல, நீட்டில் முறைகேடு நடப்பது என்பது நடந்திருக்குது. அப்ப இந்த நீட்டில் இருக்கிற முறைகேடு தவிர்க்கப்பட வேண்டுமா? இல்ல நீட்டே முறைகேடா? நாம் சொல்கிறோம் தோழர்களே, நீட்டில் இருக்கிற முறைகேடு ஒரு பக்கம் இருக்கட்டும், நீட்டே முறைகேடுன்னு சொல்லணும். இந்த நீட்டே முறைகேடு, நீட்டையே ஒழித்து கட்டணும். இந்த நீட்டே இல்லாம போனோம். ஏன் நீட் இல்லாம போனோம்? நீட் என்பது மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கிறது. நீட் என்பது மாநிலத்தினுடைய மருத்துவ கட்டமைப்பை சீர்குலைக்கிறது. ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற மருத்துவக் கல்லூரி ஒன்று தொடங்கி அது மாநில அரசுடைய மொத்த உழைப்பில், அந்த மாநிலத்தினுடைய கட்டுப்பாட்டில் அந்த உழைப்பில் தொடங்கப்பட்ட ஒரு மருத்துவக் கல்லூரி. அந்த மருத்துவக் கல்லூரியில் முழுக்க முழுக்க அந்த உழைப்பு எல்லாமே நம்ம மக்களுடைய உழைப்பு, நம்ம மக்களுடைய பணம். அதில் ஒருத்தன் படிக்கிறான். அதில் படிக்கிறான்னு சொன்னால் படித்து முடித்த பிறகு அவனுடைய ஒப்பந்தம் என்னன்னு சொன்னால், படித்து முடித்தவன் போய் என்ன பண்ணணும், 2 வருஷம் போய் இங்கே இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம், கிராமப்புறமாக இருந்தால் கிராமப்புற சுகாதார நிலையம், இப்போ தொடங்கியிருக்கு இந்த அரசு வந்த பின்னால் நகர்ப்புற சுகாதார நிலையம் தொடங்கியிருக்கிறாங்க, நகர்ப்புறங்களையும். அப்போ கிராமப்புற சுகாதார நிலையம், நகர்ப்புற சுகாதார நிலையம், மக்களுக்கு மருத்துவமே இல்லாத இடங்களிலே போய் அங்கே போய் நீ மருத்துவம் பார்க்கணும். 2 வருஷம் உனக்கு நீ பார்த்தே ஆகணும். அப்ப என்ன ஆகுது, படித்து முடித்த பின்னால் இவன் போய் அங்கே போய் மருத்துவம் பார்க்கும்போது ஒரு புறத்தில் என்ன இருக்குது, அதனால் மருத்துவம் எல்லாருக்கும் விரிவடையுது, மருத்துவம் எல்லாருக்கும் சென்றடையுது. அப்படிங்கும்போது மாநிலத்தினுடைய மருத்துவ கட்டமைப்பை சீர்குலைத்து இதை தன்னுடைய நலனுக்காக தனக்காக மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்தை நோக்கி கொண்டு போறான். அடுத்து என்ன இருக்குது, இந்த நீட்டினால் என்ன நடந்திருக்குது, பார்ப்பன உயர் சாதி மாணவர்களே அவன் வரான். இப்ப இதுவரைக்கும் நடந்தது என்று சொன்னால், இதுவரைக்கும் தேர்வு நடக்குதுன்னு சொன்னா, +2 படிக்கிறோம், +2ல ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறோம், பியூர் சயின்ஸ் இப்ப மாத்திக்கிறோம். பியூர் சயின்ஸ் எடுத்து படிச்சு அந்த அந்த இயற்பியல், உயிரியல், வேதியியல் இதை படிச்சுட்டு நீங்க இதுக்குள்ள இருந்து மார்க் எடுத்து போனா நீங்க மாநில இதுக்கு மருத்துவத்துக்கு போயிடலாம். அப்படிதான் நிலைமை இருந்தது. தோழர்களே, இப்ப குஜராத்ல ஒரு பொண்ணு நீட்ல 600க்கு மேல மார்க் எடுத்திருக்குதுங்க. ஆனா அதே பொண்ணு வேதியியல்ல ஃபெயிலு +2ல. எப்படி இந்த பொண்ணு எப்படி உங்க மருத்துவர் ஆயிட முடியும்? 2வது என்ன தெரியுமா, திரும்ப மீண்டும் என்ன பண்ணலாம், முதல் அட்டெம்ப்ட், 2வது அட்டெம்ப்ட், 3வது அட்டெம்ப்ட் எழுதி என்ன ஒரு பெண் சொல்றாங்க, ஒரு பெண் நான் 2வது அட்டெம்ப்ட் முதல் அட்டெம்ப்ட் எழுதுனேன், என்னால பாஸ் பண்ண முடியல. 2வது எழுதுனேன், நான் பாஸ் பண்ண முடியல. 3வது எழுதி நான் கல்லூரியில் சேர்ந்தேன். இந்த நீட்டில் பாஸ்ன்னு ஏதாவது இருக்குதா? பாஸ் பயிலாம் நீட்ல கிடையாதுங்க. அவனுடைய அந்த பிரசன்டைல் சொல்லக்கூடிய 180 மார்க் எடுத்தவன் காசு இருந்தா மருத்துவக் கல்லூரியில் போய் சேர்ந்தான். நான் சொன்ன இந்த பொண்ணு 3வது தடவை எழுதி சேர்ந்துச்சுன்னு சொல்லுது இல்ல,
இந்த பொண்ணு ஏன் 3 தடவை எழுதுச்சுன்னா, அரசு மருத்துவக் கல்லூரியில் எனக்கு இடம் கிடைக்க வேண்டும், அதனால் நான் 3 ஆண்டு இருந்து நான் அந்த இடத்தை தேர்வை எழுதினேன். அப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லை, செகண்ட் அட்டெம்ப்ட் இல்லை, 3 அட்டெம்ப்ட் எழுதி என்ன பண்ண முடியும்? நீங்கள் அதில் போக முடியும், செய்ய முடியுன்ற நிலைமை இருந்தால் அந்த 3 ஆண்டு கோச்சிங் சென்டரில் போய் படிக்கணும். கோச்சிங் சென்டருக்கான காசு செலவு லட்சக்கணக்கில். இது ஒரு மாஃபியா, கல்வி மாஃபியா நடந்துருக்கு. அப்ப கோடிக்கணக்கில் பணத்தை கொழிக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்களுடைய நலன் ஒரு புறத்தில், இன்னொரு புறம் என்ன இருக்குது? மாநிலத்தினுடைய உரிமைகள் பறிப்புன்ற ஒரு இடத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? 10 ஆண்டுகள்ல 100 பேருக்கு மேல, 10 ஆண்டுகளில் 100 பேர் இறந்திருக்கிறாங்க. 10 ஆண்டுகளில் 100 பேர் இறந்திருக்கிறாங்க. எங்க? இந்த நீட்டினுடைய மிகப்பெரிய மையமாக இருப்பது ராஜஸ்தான் கோட்டா. கோட்டா என்கிற ஊர். இந்த கோட்டால 3500 விடுதி இருக்குது. 3500 விடுதியில 2 லட்சம் மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் நீட்டுக்கு கட்டணும். நீங்க ஒரு வருஷம் அங்க தங்கி படிக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் ஆகும். ஒரு மாணவன் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். 3500 விடுதி இருக்குது. 3500 விடுதியில 2 லட்சம் பேர் அங்க இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, சொல்றாங்க கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் அந்த கோட்டால கோட்டா பொருளாதாரம் 50,000 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு எங்களுக்கு பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்குது. அப்ப இந்த கோட்டாவில் படிக்கிற மாணவர்களுடைய நிலைமை என்று சொன்னால் கிட்டத்தட்ட 100 பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கிறாங்க. இந்த ஆண்டு மட்டும் 25 பேர் செத்து போயிருக்கிறாங்க. அப்போ அவருடைய மனநிலை, மன அழுத்தம். இந்த கோட்டாவில் படிக்கிறவர்கள் எல்லாம் மிகப்பெரிய பணக்கார உயர்தட்டு உயர் சாதியிலிருந்து வந்தவங்க. ஒரு பக்கம் அவன் ஆலன் அது இதுன்னு போயிடுறான். இன்னொரு பக்கம் அந்த அவங்களும் கிராமப்புற மாணவர்கள் தான், கிராமத்திலிருந்து வந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் தான் அவங்க. அப்போ தன்னுடைய மகளை மருத்துவராக்க வேண்டும் என்ற பெற்றோருடைய கனவு, அவனுடைய அழுத்தம். இவன் போய் அங்க போய் எங்க பார்த்தாலும் ஒரே கோச்சிங் சென்டரா முளைச்சு போச்சு. நல்ல வருமானம் தெரிஞ்சு போச்சு. வருமானம் தெரிஞ்சவனே என்ன இருக்குது? எல்லாரும் பயிற்சி மையம் தொடங்கிடுறான். பயிற்சி மையம் தொடங்கின பின்னால் இல்லை, தரமற்ற ஆசிரியர்கள், அவனால தேர்ச்சி அடைய முடியல, ஃபெயிலா போயிடுறான். ஃபெயிலா போன பின்னால ஒரே அடுத்த தீர்வு தற்கொலை. நம்ம பார்க்கலையா? நீட்டுக்கான முதல் களப்பள்ளி அனிதாவை நாம் இழந்தோம். அனிதாவிலிருந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரை 29 பேர். நம்ம இந்த பக்கத்து இந்த பைபாஸ் ஏறி இறங்கினா தாலுகா ஆபீஸ் பின்னால் இருக்கிறார் ஜெகதீசன் மாணவர் ஜெகதீசன் இழந்தோம். ஜெகதீசன் இழந்த அடுத்த நாள் அவருடைய அப்பா, 2 பேர் தான், அம்மா இல்லை, அப்பாவும் பிள்ளையும் தான். பையன் ஜெகதீஷ் செத்துட்டான். ஜெகதீஷ் செத்த 2வது நாள் அடுத்த நாள் அவங்க அப்பா தற்கொலை பண்ணி செத்து போனாங்க. இந்த நீட்டிலே அதான் சொல்றோம், இந்த நீட் என்பது முறைகேடு தான், முறைகேடு இல்லை. இது நவீன வர்ணாசிரம கொலைக்கருவியாக அந்த நீட் இருக்கு. நம்முடைய மாணவர்களுடைய உயிரை பறிக்குது. நம்முடைய மருத்துவ கட்டமைப்பை சிதைக்குது. இந்த நீட் என்பதை கொண்டு வருவதன் மூலமாக அவனுடைய நோக்கம் என்ன இருக்குது? முழுக்க அவன் எல்லா இடங்களிலும் இதுவும் அதேதான். என்ன இருக்குது? பாசிச குற்றவியல் சட்டங்களின் மூலமாக இந்து ராஷ்டிரத்தை கட்டமைக்கிற முயற்சியில இருக்கிறான்னு சொல்றோம்ல, அதே மாதிரி எல்லா இடங்களிலும், எல்லா மருத்துவமனைகளிலும், எல்லா மாநிலங்களிலும், எல்லா தேசிய இடங்களிலும் இருக்கிற மருத்துவமனை, அலுவலகம், நீதிமன்றம், நிர்வாகம், ரயில்வே ஸ்டேஷன், எல்லா இடங்களிலும் தமிழ் தெரியாதவர்களை கொண்டு உட்கார வைக்கிறது. இன்னைக்கு நடக்குது இல்ல? பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறவருக்கு தமிழ் தெரியலையே. ஒவ்வொரு தொடர்வண்டி நிலையத்துல அந்த கவுண்டர்ல டிக்கெட் கொடுக்கிறவருக்கு தமிழ் தெரியலையே. அவரும் நம்ம அடுத்து நீங்க போய் ஒரு டிக்கெட் புக் பண்ண போனா, ரிசர்வ் பண்ண போய் அங்க போய் போனா பண்ண முடியல, அவனுக்கு தமிழ் தெரியலையே. ஒண்ணு இல்லையே, திருமங்கலத்தில் ஒரு விபத்து நடந்திருக்க வேண்டியது தவிர்க்கப்பட்டது. என்ன தெரியுமா காரணம்? தோழர்களே, நான் முடிச்சுக்கிறேன் 2 நிமிஷத்துல. என்ன காரணம் என்று சொன்னால், அந்த லைன்ல வருவார்ல கேங்மேன், அவர் தமிழர், தட்டிக்கிட்டே போவாங்கல்ல, கேங்மேன் சொல்லுவாங்க. அந்த எங்கேயாவது லூஸ் இருக்குதா டைப் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. அந்த திருமங்கலம் ஸ்டேஷன்ல இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் தமிழ் தெரியாது அவனுக்கு. இங்கேருந்து இருக்கிற அந்த கருவியின் மூலமா போன் பண்ணி, இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்க வண்டியை விடாதீங்க,
இப்படின்னு அவர் சொல்லணும்ல, சொன்னா அவனுக்கு அங்க இருக்கிறவனுக்கு புரியல. ஒரு விபத்து நடந்தது. இது மாதிரி என்ன இருக்குது, இந்திய துணைக்கண்டம் முழுக்க விபத்துகள் ஒரு புறம் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ ஒரு தேசிய இனம் என்று சொன்னால் அந்த தேசிய இனத்தின் மீது பிற மொழிக்காரர்களை ஆதிக்கத்தை நிறுவி எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறுவுவதற்கான ஒரு வேலை. அப்ப நம்முடைய மருத்துவ கட்டமைப்பை சிதைப்பது, அப்படி செய்வதன் மூலமாக என்ன செய்வது, இது ஒரு இந்து ராஷ்டிரத்தை படைப்பதற்கான, ஒரு இந்து தேசத்தை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியில இந்த கும்பல் 2000 ஆண்டு கால போராட்டம், 100 ஆண்டு RSS திட்டம், அதை ஒவ்வொன்றாக இன்றைக்கு அவன் நடைமுறைப்படுத்தி கொண்டே வருகிறான். ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே உணவு, ஒரே கல்வி, ஒரே 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 என்று ஒரே தான். அப்ப ஒரே 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 என்று கொண்டு வந்து ஒரே மீண்டும் அவன் ஆரிய பார்ப்பனிய மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கு பார்க்கிறான். ஆனால் 2000 ஆண்டுகளாக இந்த இந்திய துணைக்கண்டத்துடைய போராட்டம் என்ன இருக்கிறது, நாம் புத்தருடைய பிள்ளைகளாக, புத்தருடைய வாரிசுகளாக அதை எதிர்த்து தொடர்ந்து நாம் போராடி கொண்டே இருக்கிறோம். அந்த போராட்டத்தை நாம் முன்னெடுப்பதற்கு இன்றைக்கு அப்படி முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேசிய இனத்தினுடைய, நம்முடைய மாநிலத்தினுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருக்கிற கல்வி என்பது உடனடியாக மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். எமர்ஜென்சி காலத்தில் 1976 கல்வி என்பதை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டான். இன்னைக்கு வந்து பாஜக எல்லா இடங்களிலும் ஜூன் 25ஆம் தேதி வந்து அரசியலமைப்பு சட்டம் படுகொலை செய்யப்பட்ட தினம் என்று ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட போறேன்னு சொல்லிட்டு, அரசியலமைப்பு சட்டம் படுகொலை செய்யப்பட்ட தினம் நீ சொல்றல, அந்த அரசியலமைப்பு சட்டம் படுகொலை செய்யப்பட்ட எமர்ஜென்சி பீரியட்ல தானே கல்வியை மாநிலத்திலிருந்து பறித்து நீ வந்து ஒன்றிய பட்டியலுக்கு கொண்டு போய் சேர்த்த. அப்ப அதன் மூலம் ஒரு படுகொலை நடந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நீ ஏன் அந்த கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்றக்கூடாது, மாற்று என்று கேட்டால் அவன் என்ன சொல்றானா, ரொம்ப நீண்ட காலம் ஆயிடுச்சு, இது பெரிய நிறைய வசதியெல்லாம் வந்துருச்சு, அதனால மாற்ற முடியாது. அப்ப இப்போது கூட தமிழக அரசு ஒரு குழு அமைத்து கல்வியை மாற்ற வேண்டும், மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் ஒரு கோரிக்கை ஒரு புறம், இன்னொரு புறத்துல அதான் ஒரே ஒரே ஒரேன்னு சொல்லணும். அதே மாதிரி ஒரே தேசிய கொள்கை. இன்னைக்கு பள்ளிக்கூடம் இருக்குதுங்க, ஆரம்ப பள்ளி இருக்குது, சர்வசிக்ஷா அபியான் இருக்குது. சர்வசிக்ஷா அபியான் என்பது அனைவருக்கும் கல்வி, எல்லா ஆரம்ப கல்வி அனைவருக்கும் இலவசம் என்ற பெயர் இந்த கல்விக்கு ஒரு நிதி ஒதுக்கி 2000 கோடி ரூபாய் அந்த கல்விக்கான காசு ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தரணும். தமிழ்நாட்டுக்கு 2300 கோடி ரூபாய் பணம் தரணும். இந்த பணத்தை 3 நாளைக்கு முன்னால கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போய் டெல்லியில போய் இந்த 2300 கோடி ரூபாய் தரணும் கொடுறா அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான், PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்துல நீ கையெழுத்து போடு, அப்பதான் நான் உனக்கு 2300 கோடி ரூபாய் தருவேன் அப்படின்னு சொன்னான். PM ஸ்ரீ ஸ்கூல்ன்றது எதுல இருக்குது தோழர்களே, இவன் கொண்டு வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கையில இருக்குது. அப்ப நாங்கள் அந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம். இவன் கொண்டு வந்திருக்கிற ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே சட்டம், ஒரே உணவு, இந்த ஒரே ஒரே என்ற ஒற்றை இந்தியாவுக்கு எதிராக தமிழ்நாடு போர்க்களத்திலே முன்னணி படையிலே நிற்கிறது. அப்படி நிற்கும் போது நம்முடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது. நாம் நம்முடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம், நீட்டை நீக்குவதற்காக இறுதி வரை போராடுவோம், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவதற்கு போராடுவோம், 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெறும் வரை போராடுவோம். போராடி 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 நம்முடைய உரிமைகளை மீட்டெடுப்போம். ஏனென்று சொன்னால் புத்தர் சொன்னார், நாமெல்லாம் போராளிகள். மக்களுக்கு எதிராக அநீதி நடக்கும் போது வாய் மூடி மௌனியாக இருக்காதீர்கள், போராடுங்கள் என்று சொன்னால் அதே நான் சொல்கிறேன். போராடுவோம், போராடி உரிமைகளை பெற்றே தீர்வோம். வாய்ப்புக்கு நன்றி.